மார்ச் 13 வியாழக்கிழமை 2025. புனித மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 7-12 வரை. சிந்தனை: எம்மை விசுவாசத்துடன் தேடுவோர், கேட்போர், தட்டுவோர் பெற்றுக்கொள்வார்கள் என்று கற்பிக்கிறது. ஏனெனில், தேவன் ஒரு நல்ல தந்தை தனது பிள்ளைகளை பராமரிப்பதைப் போல நம்மையும் அன்புடன் பராமரிக்கிறார். இயேசு மேலும் பொன் விதியை, அதாவது கோல்டன் ரூல்ஸை பற்றி விவரிக்கிறார். மற்றவர்களை நாம் எப்படி நடத்த விரும்புகிறோமோ அவ்வாறே அவர்களையும் நடத்த வேண்டும் என்று போதிக்கிறார். இது முழுவதும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளையும் நிறைவேற்றுகிறது. தெய்வீக பராமரிப்பில் நம்பிக்கை. உண்மையான மனதுடன் கேட்டால், தேடினால், தட்டினால் தேவன் நமக்கு தேவையானதை வழங்குவார். அவர் எப்போதும் நாம் வேண்டியதை மட்டுமே தருவார் என்பதை நம்ப வேண்டும். தொடர்ந்து முயற்சி செய்வதற்கான அழைப்பு. இந்த வசனம் எங்களுக்கு பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இறை சித்தத்தை நாட தூண்டுகிறது. ஏனெனில், தேவனின் நேரம் எப்போதும் சரியானது. பொன் விதியை வாழ்தல். இயேசு நம்மை அன்புடனும் கருணையுடனும் பிறரை நடத்த அழைக்கிறார். நாம் மற்றவர்களை எவ்வாறு நடத்த விரும்புகிறோமோ அதுபோலவே அவர்களையும் நடத்துவதன் மூலம் தேவனின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். ஜெபம். இயேசுவே, எனது ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். முழு நம்பிக்கையுடன் நான் கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன். ஏனெனில், உமது அன்பு எப்போதும் எனக்கு தேவையானதை வழங்கும். எனவே, உமக்கு நன்றி செலுத்தும் அடையாளமாக நான் பிறருக்கு அன்பும் தயவையும் காண்பிக்க உறுதியாக இருக்கிறேன். ஆமேன்.